நீங்கள் பேசும்போது ஸ்ட்ரோக் சொன்னீங்க, ஃபிக்ஸ் வரதை பற்றி பேசணும். இப்போ நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி படங்கள் சில விஷயங்களை காட்டுவோம். அதில் வந்து இந்த ஃபிக்ஸ் வந்து அந்த சாவியை கொடுக்கறது, இல்லை இந்த அருவாள் மாதிரி கொடுக்கறது, இரும்பு கொடுக்கறதுன்னு ஒரு காமனான வாடிக்கையான விஷயம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள் ஆக்சுவலி? இல்லை, அது ஒரு தப்பு தான். அது மூட நம்பிக்கை மெயினாக. அது தப்பு. அந்த மாதிரி கொடுக்க யூஸ் கிடையாது முதல்ல. அதனால பாதிப்பு ஏற்படலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கை காலெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப கொண்டு போய் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட சாவியை கொடுத்தீங்கன்னா, கண்ணை குத்திக்கிட்டேன்னா கண்ணு போயிடும். அது மாதிரி நிறைய பேருக்கு கண்ணு போய் எல்லாம் வந்திருக்காங்க. ஆமாம், இட் இஸ் காமன். அது போக அந்த சமயத்தில் ரொம்ப வேகமாக வேற இருக்கும், நம்மளாலேயே கட்டுப்படுத்த முடியாது. இன்ஃபேக்ட் ஃபிட்ஸ் வர்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாக்கை கடிச்சு நாக்கே துண்டாவே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப நீங்கள் போய் ஒரு சாவியை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தன்னைத்தானே இன்ஜூர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலாக இது எப்படி உருவாச்சு? ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த ஹேபிட் எப்படி உருவாச்சு? சம்மந்தமே இல்லாமல் இது இது வந்து எல்லாருக்குமே இந்த இது உண்டு, ஆனால் அதுக்கு விட இல்லை. ஓகே, யாரோ ஒருத்தர் மேபி ஏதோ ஒன்று கொடுத்துருந்துருக்கலாம் நினைக்கிறேன். அதை வச்சு ஆனால் அது ப்ராப்ளி இது வந்து 80s 90s வந்து எல்லா தமிழ் படங்களையும் யாருக்கா ஃபிக்ஸ்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கையில் கண்டிப்பாக இருக்கும். சாவியை கொடு, அதை கொடுங்கிறது அது உருவாயிடுச்சு. ரைட், ஓகே ஓகே. தண்ணி கொடுப்பாங்க. ஆமாம், அதுவுமே வந்து ஒரு ரொம்ப மோசமான. தண்ணி கொடுக்கக்கூடாது. தண்ணிக்கு பக்கத்தில் இருந்தால் அவங்கள தண்ணி, அதாவது குளத்தில் குளிச்சுட்டு இருக்காங்க, அந்த டைமில் கரை ஓரத்தில் நிற்கும் போது வந்துடுச்சு அப்படின்னா தள்ளி வந்துடணும். ரோடில் நடுவில் இருக்காங்கன்னா அவங்கள இது தூக்கிட்டு ரோடு வெளியில் வரணும். அதே மாதிரி சோடா தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாது. லெஃப்ட் சைடில் திருப்பி படுக்க வச்சு தலையை லேசாக இப்படி சாய்ச்சி அவங்க புறையேறும். வாந்தி எடுத்தாங்கன்னா மூச்சுக்குழாய்க்குள்ளே போய் மூச்சு முட்டி இறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வாந்தி எடுத்தால் அது கீழே விழுகிற மாதிரி வச்சுக்கணும். ஓகே ஓகே. என்ன பண்ண டாக்டர்? ஒருத்தர் ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா அவசரமாக வந்துருச்சு, ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணணும்? கூட ஒருத்தர் அட்டெண்டர் ஃபிட்ஸ் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அலர்ட் பண்ணணும். ஹெல்ப்பு, கால் ஃபார் ஹெல்ப். ஸோ பண்ணிவிட்டு அவங்கள அது தலை அடிபடாமல் படுக்க வச்சு புறையேறாமல் லெஃப்ட் சைடில் திருப்பி படுக்க வச்சு வாந்தி எடுத்தால் அது கீழே விழுகிற மாதிரி பார்த்துட்டு we should wait for help.